நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்து நயவச்சக்கமே உன்னை விளைச்ச போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. மദ്രസா உள்ளுக்கு அது மல்லாட மாளிகைன்னு தானே அவர் சொன்னார். சரி, மദ്രസா உள்ளுக்கு இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி நோம்பு ஸ்டார்ட் ஆகிற காலத்தில் நோம்பு ஸ்டார்ட்டில் சொன்னான் நோம்பு முடிஞ்சோடனே இந்த மദ്രസാவை நான் ஊர் மக்கள்கிட்டே கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடுவேன், தொலைஞ்சி போவேன்னு சொல்லிட்டு இந்த மூதேவி நோம்பு முடிஞ்சு லீவ் கொடுத்தாங்க தானே. லீவ் கொடுத்து மദ്രസா மாணவர்கள் வர்றதுக்கு முந்தையே இந்த மூதேவி வந்து முடிச்சு. காரணம் இன்கம். அவன் வாயால் கொடுத்த வாக்குமூலத்தை கொஞ்சம் பாருங்கள். அது வேற வாயி, இது நாரவாயி. முடிஞ்சதோட மதரசாவை இன்ஷா அல்லாஹ் ஊர் மக்களிடம் பாரம் கொடுத்து விட்டு நாங்கள் விடை பெறுவோம். மദ്രസா மாணவர்கள் வாரத்துக்கு முந்தையே இந்த மூதேவி வந்துடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு விளங்குது இல்லையா, இதில் எவ்வளோ இன்கம் வருதுண்டு. இவனுக்கு என்ன வேலை அந்த மദ്രസാவில்? ஏண்டா இப்போ இந்த மദ്രസா இவன்ட கண்ட்ரோலில் தான் இருக்கு. அம்ஜட்ட பெரிய களை உண்டு இவன்கிட்ட அவப்பட்டு இருக்கு. இப்போ அம்ஜத் பெட்டி பாம்பு மாய் பல்லு பிடுங்கின பாம்புன்னு சொல்லுவாங்க தானே, அது மாய் அடங்கி கிடக்கிறான். மദ്രസാவில் கணக்கு வழக்கு எல்லாம் இவன்ட கையில். இப்போ இவன் இந்த ஜெம்மத்தில் இதை விட்டு போக மாட்டான். நாங்கள் சொல்லிட்டோம் உங்களுக்கு, அது ஆரம்பத்திலே சொன்னோம் போக மாட்டோம்னு. எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். முந்தின வீடியோ எல்லாம் சொல்கிறான், ஆனால் செய்ய மாட்டான். இப்போ அது மாதிரி சரியா? சரி, இப்போ இன்னொரு வீடியோ நீ பார்த்துட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன செய்யுமா, எங்க உங்களோட ஊரு? உக்குவல் இல்லையா? அவங்களோட மகன் எங்களோட மதரசால படிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாங்கள் சில உங்களோட நல்ல விடயங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பார்த்துருக்க கூடும். எங்களோட ஃபேஸ்புக்கில் பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கறது, சில நல்ல விடயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் சமூக வலைதளத்தில் போடுறோம். இதில் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களோட கருத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்ல உங்களோட இஷ்டம் சொல்லுங்கம்மா. மகன் நான் படித்தோட போட்டுக்கிறேன், விருப்பத்தோடு தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஓட்டுறவர் படிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உங்களோட பிள்ளைகள நாங்கள் இப்படி சில விடயங்களை காட்டுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டுமா. உங்களோட புள்ளை எங்களோட புள்ளையா நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நாங்கள் பொறுப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இந்த நாங்கள் எங்களோட மதரசால உங்களோட புள்ள ஓதுறாரு இல்லையா? கெட்டிக்கார புள்ள மாஷா அல்லாஹ். எப்படி சந்தோஷமா பெருநாள்லாம். அப்ப நாங்க உங்களோட புள்ளையோட சில நல்ல விடயங்கள்ல டிக்டாக் சமூக வலைத்தளம், அதே போல ஃபேஸ்புக், இப்படி இன்ஸ்டாகிராம் உள்ள நாங்க நல்ல விடயங்களை காட்டுறோம். இந்த பிள்ளைகளுக்கு 4 பக்கத்தால முந்தியோர் உலகம் முழுக்க உள்ள தனவந்தர்கள் கிட்ட இருந்து நல்ல விடயங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்லது உலகத்துக்கு காட்டுறோம். இப்ப இதுக்கு கூலிய தாரவன் அல்லாஹ். இத சில நயவஞ்சகர்கள் இந்த வெளிநாட்டில இருந்து கொண்டு இதுக்கு விரோதமா என்னமோ பெற்றோர்களுக்கு நாங்க பர்மிஷன் இல்லாம செய்யற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த புள்ளையோட வாப்பா நீங்க சொல்லுங்களே. நல்லதான் இருக்குது. அப்ப உங்களுக்கு அதுல சமூக காட்டுற ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட ஊருங்கம்மா? மாத்தல. நீங்க இப்ப இதே புள்ளைய போட வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி எங்கட மதரசாவை எது கொண்டு பார்த்து வந்தீங்க? மச்சாண்ட மகனை நான் இங்கே வந்திருக்கிறேன். நல்லா வந்து சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், டிக்டாக்ல நல்லா பார்த்தேன். நான் புள்ளை போடலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே. அப்ப உங்களோட புள்ளைய நாங்க சில நல்ல விடயங்கள், பிள்ளைகளுக்கு உதவி பண்றது, இதை போல நல்ல விஷயம், பிள்ளையோட நல்ல போட்டோ, இந்த பிள்ளைகளுக்கு நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து சாப்பாடு கொடுக்கறது, இப்படியான விடயங்கள்ல நாங்க இந்த டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல காட்டினா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இதை பெற்றோர்களாகிய நீங்க தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. நாங்க எங்க பிள்ளைய மதுரசால இங்க நான் சேர்த்திக்கிறோம். நல்ல மதுரசா அல்ஹம்துலில்லாஹ். எங்க பிள்ளை டிக்டாக்ல வரது எங்களுக்கு ஒரு பெருமை. உங்களோட பிள்ளைய நாங்க நல்லதை தான் காட்டுறோம், புள்ள கெட்டதை காட்டல. எனக்கும் பெருமை, எங்க குடும்பங்களும் பாப்பாங்களே, என் பிள்ளைங்க மதுரசா இருக்கு, எனக்கும் பெருமை, டிக்டாக்ல வரது பெருமை, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஜஸாக்கல்லாஹு ஹைர்மா. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். உங்களோட புள்ளைய என்ன பேர் வாப்போட? ரைஹான். புதுசா வந்துக்கிறீங்கன்னா எங்கட புள்ளையா நாங்க உசுரோட இருக்கிற மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நீங்க டைரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். இந்த வீடியோ பார்க்குற நேரம் வேடிக்கையாக இருக்கு. உம்மமாட்ட மூஞ்ச மறைச்சி, வாப்பமாட்ட மூஞ்ச மறைச்சி, பிள்ளைகளோட மூஞ்ச மட்டும் காட்டுறேன். இதில் என்ன அருமையான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? அவங்களோட பிள்ளைக்கு நாங்கள் நல்ல தின்னியாக கொடுக்குறத வீடியோ எடுத்து போட்டோம், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். சம்டைம் அவங்க வானம்னு சொன்னேன்டா இவன் அந்த வீடியோ போட்டிப்பானா? வீடியோ எடுக்க வானன்னு சொன்னால் அந்த மதரசாவில் அந்த மாணவனுக்கு ஓத இயலுமா? ஏலா. இவனுக்கு யார் அனுமதி கொடுத்தா உமா வாப்பா எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ண? அவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க இவனுக்கு பேட்டியை. இதெல்லாம் சைல்டு அபியூஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பிள்ளைகளை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், ஆனால் திங்கெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் உலகத்துக்கு காட்டுவோம்.
ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் போடுவோம். இஷ்டமாக இருந்தால் இந்த மதரசாவில் ஓத வைங்க, இல்லாட்டி உன பிள்ளை இந்த மதரசாலேருந்து எடுத்து போங்க. அதுதான் சொல்லாமல் சொல்கிறான். அடே அம்ஜத் மூதேவி, ஆமாம் அம்ஜத், எங்கடா ஆகிக்கிறாய் நீ? இவன் செய்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு ஆகிக்கிறாய் நீ. அதில் ஒரு உம்மா மவன் டிக்டாக்ல வாரது அவங்களுக்கு பெருமையா. இவன் தின்ன கொடுக்குறது தானே வீடியோவில் போடுறான். ஒரு நாளும் அந்த பிள்ளைகளோட பயான் குர்ஆன் ஓதுற ஏதாவது சரி போட்டிக்கிறான் அவன். என்னோட சமுதாயம் ஏன் தான் இப்படி இதோ தெரியல. உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் திங்க கொடுப்போம், நல்ல சாப்பாடு கொடுப்போம், ஆனால் வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டுவோன்னு அவன் சொல்கிறான். அவங்களும் தலையாட்டி கொண்டு இருக்கிறாங்களே. உம்மா வாப்பா நினைச்சாலும் மேலே பிள்ளைகளை வீடியோ எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் இப்படி பயத்தில் இவனுக்கு வீடியோக்கு நீங்கள் இவன் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறேன்டா, ஒரு விஷயம் எங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்குது. நீங்கள் யாரும் பீஸ் அள்ளி கெட்டுறதா இல்லையா இருக்கும் இந்த மதரசாவில் ஓதுற மாணவர்களுக்கு தாய் தோப்பன். அதனால தான் உங்களை பலவந்தமாக எடுத்து உட்கார வச்சு வீடியோ எடுத்து அதே முழு உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறான். உலகத்திலே எந்த மதரசாலையும் இல்லாத ஒன்று நான் சொன்னேனே அன்றைக்கி, நாங்கள் வீடியோ எடுத்து காட்டுவோம் உலகத்துக்கு. அது பரவலையாண்டு மதரசாவில் ஓதுற மாணவர்களோட பெற்றோர்கிட்ட கேட்குறேன்டா, இந்த மதரசாவோட ரேஞ்சை நினச்சி பாருங்கள். இவன் இஷ்டத்துக்கு மாணவர்களை சேர்க்கிறான், கெட்ட பாவி நெய்கிற மாணவர்களை சேர்க்கிறான். ஒரு இன்டர்வியூ பண்ணாமல் உம்மமாரை இன்டர்வியூ பண்ணி மௌன்மாரை சேர்க்கிறான். இதில் இருந்து விளங்குது இல்லையா இவன் அம்ஜத்தை எந்த ரேஞ்சில் வச்சுக்கிறான். உலகத்தில் எந்த மதரசாலையும் இல்லை இது இப்படி நடக்கிறது. நாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து வீடியோ எடுத்து போடுவோம், இஷ்டம் வேண்டாம் மதரசாவில் ஓதுடுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறான். இவன் இதில் ஊறிட்டான். இவனுக்கு தொழில் செய்கிறதுக்கு வழி இல்லை. இவன் உழைச்சி சம்பாதிக்க மாட்டான். இப்படி யோசிக்காத பெற்றோர் நினச்சா எனக்கு கவலையாக தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், தின்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டுறது. ஆனால் அந்த மாணவன் பெருசாகின பிறகு தான் யோசிப்பாடு, இப்படியெல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் சீரழிஞ்சிக்கிறேனா, டிக்டாக்ல சீரழிஞ்சிக்கிறேன். நான் ஒரு 18-20 வயசுக்கு போகிறோம் அந்த பொடியங்கிட்ட நீங்கள் வளர்ந்த பிறகு கேட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு விளங்கும்மா, ஏம்மா இதை போட சொன்னீங்கன்னு உங்கள்கிட்டே கேள்வி கேட்பான் அவன். அடே பிள்ளைகளுக்கு தின்ன கொடுத்து வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிக்கிற இதெல்லாம் பொழப்பாடா பரதேசி வலி. வெக்கமில்லாமல் நோம்பு முடிஞ்ச பிறகு மரத்துக்கு அந்த மதரசாவுக்கு வருவாயின்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டா. எப்படி எங்களோட கணிப்பு நாங்கள் நேரத்தோடயே சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் மேலே அந்த ஊர் மக்கள் மெனிக்க மிதியாலேயே எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடே நீ ஒரு மாங்காய் மடையண்டா. ஆனால் இந்த மெனிக்க மிதியாலையில் ஈக்கிறான்வள் தானே, இவன் மாங்காய் மடையன் இல்லை, இவன்வள் உப்பு மாங்காய் மடையன்வள். மாங்காய் சரி அவிஞ்சி போகும், இவன்வள் அவிய மாட்டான். உப்பால் பதப்படுத்தின சுட்டி பல காலம் இவன் இப்படியே தான் ஈப்பான். இவனை தெளிவாக்குறது கஷ்டம். ஆனால் உலகத்திலே சொரணை கேட்ட கிராமம் என்ற இது மட்டும்தான். இப்படி இருந்தால் சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி அழிஞ்சு போனோமா ஒரு நாளைக்கு எல்லாம் காப்பாற்றிக்கொள்ள உங்களோட கமையும் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கழிக்கிறா. இப்படி 6ஆம் கிளாஸ் 3 தடவை ஃபெயில் ஆகினவன் வந்து உங்களை எல்லாத்தையும் மோடே நாய் கொண்டிருக்கிறான். ஆம்பளை இருக்கிறீங்க தானே அந்த ஊரில், பார்த்தா விளங்குது இல்லையே. இதே வேறு கமையில் செய்ய சொல்லு பார்க்க எலும்ப எண்ணிட்டு வான்வல். ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி இந்த மெனிக்க மிதியால் ஈக்கிறவனால இவனுக்கு பயமாயிருக்கும். அல்லா சொந்த ஊரே நாய்வலுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்தேன்னு கேவலப்படுத்தினானே, எங்களையும் கேவலப்படுத்தினா என்ன ஆகுன்னு நீங்கள் பயத்தில் வைக்கிறீங்க போல. இல்லாட்டி அவங்ககிட்ட நல்லா வாங்கி திண்டிப்பீங்க. அதனால தான் எந்த கேள்வியும் அவனை எதிர்த்து உங்களால் கேட்க முடியலை. ஏன்னா அவன்டே தின்ட்டீங்க தான் நீங்கள் எல்லாமேனா. மை மக்களே, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி கொழும்புல இருக்கிற நேரம் ரோட்டில் உள்ள பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடை கொடுத்து முழு உலகத்துக்கும் காட்டி சம்பாதிச்சு திண்டானோ, அதே மாதிரி மதரசா மாணவர்களையும் இவன் மௌத்தா போகும் காட்டிலும் குழியில் இவனை தோண்டி அடக்கம் பண்ண காட்டிலும் அந்த மதரசாவில் ஓதுற மாணவர்களோட மூஞ்சிய முழு உலகத்துக்கும் காட்டி சீரழித்து சோறு கொடுக்குறத வீடியோ எடுத்து காட்டி சீரழிக்க போகிறான். அதுதான் உண்மை. ஆனால் ஸ்ரீலங்காவில் எந்த மதரசாலையும் இது மாதிரி, உலகத்திலே எந்த மதரசாவும் இது மாதிரி இல்லை. உம்மா வாப்பா நினச்சாலும் பிள்ளைகளோட மூஞ்சி எடுத்து வீடியோ காட்டி சம்பாரித்து தின்னேலா. அதுக்கான சட்டம் கூடிய சீக்கிரம் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த மதரசாக்கும் பாயும். அதுக்கான நடவடிக்கையை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு போகிற வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்களே உம்மமார்கள், உங்களுக்கும் சேர்த்து கேஸ் வரும். இந்த வீடியோ நாங்களும் வச்சு இப்போ நாங்களும் ஆதாரமாக காட்டுவோம். அப்போ பதில் சொல்ல ரெடி ஆகுங்க. தப்பாக நினைக்க வேணாம். ஒரு விஷயம் ஒன்று கேட்க வைக்கிறேன்னா, நீங்கள் பீஸ் அள்ளி கொடுக்குறீங்க, மாதத்துக்கு 10,000மோ 8,000மோ. அவன் தின்ன கொடுக்குறத வீடியோ எடுத்து காட்டி அவன் சம்பாதிக்கிறான். அப்படி நீங்கள் பீஸ் அள்ளி கொடுக்க வக்கில்லாத பிள்ளைகளுக்கு தான் இதே மாதிரி மதரசாவில் ஓதையிலும். உம்மா வாப்பாக்கு முதுகெலும் இல்லை, பிள்ளையை பெற்று போட்டாங்க, ஆனால் வளர்க்க வழி இல்லை. ஆனால் அதை இல்லத்துக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அந்த ரவுலத்துள் உமாவுக்கு தார பார்த்துட்டீங்க. அது மாதிரி தான் உங்களால் கேட்க இருக்கு. அடே என்ன பிள்ளைகள் ப்ரைஸ் எடுக்கிறத நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டாலும் ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. பிச்சை எடுக்கிறத வீடியோ எடுத்து முழு உலகத்துக்கும் காட்டுறான். அதை உங்களுக்கு பசந்தாக்கிதா?
உங்களுக்கு எல்லாம் சொல்லி தெரியாது, சொல்லவும் முடியாது. இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் நாட் சேயபிள். உங்களுக்கு எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். சகோதரி, இந்த மாணவனை காட்டி பேசின அந்த தாய்க்கு நான் சொல்கிறேன், நாங்கள் ஏன் உங்களோட பிள்ளைகளை இவனோட சேர விட வாணும்னு சொன்னதுக்கு காரணம், அதுக்கான பதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோலேக்கு வேறு வழி இல்லை. உங்களுக்கும் இதை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. ஏண்டா இதை நீங்கள் இன்றைக்கி கேட்கலாட்டி இவன் உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்தேன்டா நாளைக்கு இவன் பேசுகிறத உங்களோட மவண்ட வாயால் உங்களுக்கு கேட்க வேண்டி நேரிடும். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, பண்டியோட சேர்ந்தா கன்றும் பீத்தின்னுட்டு. அதனால் இப்போ கேட்க போகிற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. இதை பார்த்து உங்களுக்கு புத்தி தெளிஞ்சா இப்போ இவனுக்கு சப்போர்ட்டாக பேசின நீங்கள் இவனை மதரசாக்கு எடுக்கவான்னு நீங்களே ஒரு வீடியோ போடுங்க. சிகரெட் பற்ற வைக்க நெருப்பு கேட்குற ஸ்டைலை பாருங்கள். அந்த இடையில பொலிட்டிக்ஸும் பேசுகிறான். இதே மாதிரி வார்த்தை உங்களோட மவண்ட வாயால் வராமல் ஈக்கணுமெண்டா அடுத்த வீடியோவில் இவனை மதரசாக்கு எடுக்கவான்னு நீங்களே வீடியோ போடுங்க. அல்லாக்கா வேண்டி மற்ற பிள்ளைட வாழ்க்கையை நினச்சி. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஜியார் எங்கட கவர்மெண்ட் சொல்லாங்க. ஆஜியார் நான் கோட்டாபேக்கு ஆதரவளிச்சேன்னா அஞ்சம் பச்சாது நான் கோட்டாபேக்கு ஆதரவளிச்சேன்னா அம்மா ஓகே நீங்க எத்தாத்தான் வாழ்றேன் சூத்த கிளிப்பம் போலின்னு வச்சு அம்மா ஓக்க வேச புள்ளைகளோட நாங்கள் அம்மாவுக்கு என்னடா பேச்சு ஆஜி நெருப்பட்டியே தான் அம்மா ஓக்க பார்க்குறான்னு பாருங்க ஆஜி, உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு ஒரு கடையில் வந்து நெருப்பு கேட்டு எப்படி சண்டிதானமா பேசுகிறேன். அம்மாவுக்கு காட்டு வேச புள்ள அம்மாவுக்கு ஒரு கடையில் வந்து நெருப்பு கேட்டு எப்படி சண்டிதானமா பேசுகிறேன். அம்மா ஓகே நீங்க எத்தாத்தான் வாழ்றேன் சூத்த கிளிப்பம் போலின்னு வச்சு அம்மா ஓக்க அநியாயம் நடக்கத்தான் செய்யுது. இல்லைன்னு இல்லை, கோட்டாபே ராஜபக்சேக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க, அமெரிக்கா பிரஜைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அவனே ஆட்சி அமைச்சு அவனுக்கு 3/2 பெரும்பான்மை சமுதாயத்தில் பெரும்பான்மை பலத்தையும் கொடுத்து இதெல்லாம் கொடுத்த யார் ஆஜி? யார் அல்ல, ஆட்சியாளனை கொண்டு தண்டிப்பேன் என்றான் தானே. இந்த ஐத்தான் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் இருங்க, அடுத்த பலச்சபா நான் கேட்பேன் கொழும்புல, அப்போ பார்ப்போம். அப்பிட்ட சத்துட்டு இதம்மா அதே போல் உங்களுக்கும் சத்துட்டு இதை அல்லாஹ் தண்டிக்கிறான், கோட்டாபே வச்சு தண்டிக்கிறான்னு நினச்சிக்கோங்க. தெரியுமா? இன்னும் பதுவா வேண்டி நீ என்ன வைங்க, உம்முள் பதுவா தான். உசுரோட போட்டு பற்ற வைப்பான் அடுத்த டீப், அப்போ ஓட வரும். உசுரோட போட்டு பற்ற வைப்பான் அடுத்த டீப், அப்போ ஓட வரும்.